வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிறகன். இது நம்மளுடைய பைனரி அவுல் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு மைக் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அது என்ன மைக், அந்த மைக்கினுடைய விலை என்ன, இந்த மைக்கினுடைய ஸ்பெக் என்ன, இந்த மைக் நம்ம வாங்கலாமா, இது என்னென்ன யூஸ்லாம் இந்த மைக்கில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த மைக். மோனோவுடைய PD200X சீரீஸ்லேருந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மைக். ஸோ இந்த மைக் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த யூஸ்க்காக வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற வித்தியும் நாம் இதில் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வீடியோ மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம இதனுடைய சவுண்ட் செக் பண்ணுறதுக்கான அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம இதில் நம்ம பார்க்க முடியும். வாங்க பார்க்கலாம். ஓகே, இது ஒரு மோனோவுடைய டூயல் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு மைக்கு. இது ஒரு யூஎஸ்பியும் யூஸ் பண்ணலாம், அடுத்து XLR கேபிள் போட்டும் அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் RGB லைட்ஸ் இருக்குது, மோனோவுடைய சாஃப்ட்வேர் இருக்குது, மோனோ லிங்க்கு, அதோட கனெக்ட் பண்ணி நம்ம இதோடைய செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ பாக்ஸில் சைடில் ஆன்டி ஷாக், ஆன்டி பாப்பு, ப்ரோக்ராமபிள் RGB, USB-C அண்ட் XLR கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. 2-in-1 டிஜிட்டல் நாப் இருக்குது, 1 key மியூட்டு, பூம் ஆர்ம் ஸ்டாண்ட் இன்க்ளூடட், ஈஸி செட்டப். ஸோ இது ஒரு பண்டில்ன்றதுனால அந்த ஆர்ம் செட்டப்பும் சேர்ந்து வந்துடுது. பேக்கில் அதனுடைய டோட்டல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நைஸ் பேக்கிங், நல்லாயிருக்கு. இது யூசர் மேனுவல் வரும், வச்சுருவோம். அடுத்து இன்ஸ்டாலேஷன் கைடு, அப்புறம் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்குற ஒரு புக்லெட்டு. அடுத்து ஹாப்பின்னு போட்டுறது ஒரு வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கா இல்லை, ஜஸ்ட்டு நம்ம வாங்கினதுக்காக ஒரு பேப்பர் ஒர்க்கு. அடுத்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டைப்-C to Type-A கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இது அரௌண்ட் ஒரு 2 மீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இது உங்களுக்கு தெரியும், இது நம்ம இருக்கிற இந்த டேபிளில் ஹேங் பண்ணுறதுக்கான மவுண்ட்டு. ஸோ இதையும் எடுத்து நம்ம வச்சிடலாம் வரோம். அடுத்து முக்கியமானது இந்த மைக்கு. ஸோ அது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பில்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த பேக் சைடில் பாருங்கள், டைப்-Cயும் அடுத்து XLRம் இருக்குது. இது லைட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஓகே, இதையும் இப்போ நம்ம ஓரம் வச்சிடலாம். அடுத்து இதையும் எடுப்போம். எடுத்தால் உள்ளே இந்த ஆம் இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க பாக்ஸ் கண்டென்ட்டு. பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது இவ்வளோ தான். கேபிள், மைக், இது ஒரு நாபு, இது ஒரு ஆமு, அடுத்து பேப்பர் ஒர்க்ஸ். இந்த 5 விஷயந்தான் பாக்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ நம்ம இந்த மைக் நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மைக் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு ப்ரீமியம் பில்டாக தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா என்னென்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டுவல் பர்போஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது XLR கேபிளும் கொடுக்க முடியும், டைப்-C கேபிளும் கொடுக்க முடியும். இதுக்கு இங்கே ஒரு RGB லைட்டுக்கான சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி வந்தோம் அப்படின்னு சொன்னால் மைக்கினுடைய ஃப்ரண்ட்டு விஷயம் கூடவே ஒரு விண்ட் ரெடியூசர் விண்ட் ரெடியூசர் கொடுத்துருக்குறாங்க. இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-in-1 நாப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நாபில் நம்ம கெயின் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கூடவே மைக்கினுடைய அந்த வால்யூமும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேப் மியூட் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட்டு ஒரு டேப்னா மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த மெயின் மைக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ தான். அடுத்து இந்த மைக்கினுடைய குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் அன்பாக்ஸ் பண்ண அந்த மோனோ மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த மைக்கில் இருந்து தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கேளுங்க, இப்போது இதனுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேளுங்க. இது ஒரு டைனமிக் மைக்குங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேச ஆரம்பித்த உடனே நம்ம அந்த வாய்ஸ் அது என்ஹான்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கும். பின்னாடி இருக்கிற நாய்ஸ் அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடும் அப்படின்றது தான் அந்த டைனமிக் மைக்கினுடைய சிறப்பு. ஸோ அதன் வகையில் இப்போ அந்த மைக்கில் தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது ப்ரைஸ் சொல்லவே இல்லை. இது அமேசானில் 4500 rupeesக்கு நம்ம வாங்கினோம். பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல மைக்காக தெரியுது. இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இன்னும் எவ்வளோ நம்ம இதை என்ஹான்ஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு தெரியும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக
இந்த மைக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. 4500க்கு 2 போர்ட் கொடுக்குறாங்க. அது ரொம்ப வேலிடான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு வேளை டைப் சி இப்போ வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் டைப் சியில் போட்டு. இதே வந்து நீங்கள் சிஸ்டமில் போடுறதா இருந்தால், இல்லை வந்து ஆடியோ ரிசீவரில் போடுறது நம்ம வந்து பண்ணுறதா இருந்தால் XLRல போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மேலதிகமான டெக்னாலஜி சம்மந்தமான, கேஜெட் சம்மந்தமான பொருட்களுக்கு, செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.